ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ட்ராவல் வித் விஜய். இன்னொரு ட்ரிப்பு, இன்னொரு சூப்பரான பயணம். நமது பக்கத்து மாநிலத்துக்கு போகிறேன். ஒரு இடத்துல கோடி லிங்கம் இருக்குங்க. ஒரு லிங்கம் இருந்தாவே ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம போகிற இடத்துல கோடி லிங்கம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போகிறேன். வாங்க அப்படியே இந்த பயணத்தை தொடருவோம். அதுக்கு எப்படி போகிறது, அந்த ஊர் எந்த ஊர், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? வாங்க இந்த பயணத்தை தொடருவோம். நம்ம போகிற பஸ்ஸு இது தாங்க. இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். அப்படியே நான் சொல்கிறேன் ஒரு விஷயமா. அவ்வளோதாங்க, நம்ம பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. கோயம்பேடுலேருந்து கரெக்டாக 11:30 மணிக்கு நம்ம போகிற இடம். கேஎஸ்ஆர்டிசியில் தான் ஏறி இருக்கேன். கேஎஸ்ஆர்டிசி சாரிகே. இந்த சாரிகேன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எக்ஸ்பிரஸ் பஸ் மாதிரி. அந்த ரூட்டில் வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஒன்லி சாரிகே எக்ஸ்பிரஸ் பஸ் தான். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கெஸ் பண்ணிங்களான்னு தெரில. நம்ம போகிற இடம் வந்து கேஜிஎஃப்ங்க. ஆமாம், இந்த விளாக் வந்து சென்னை டு கேஜிஎஃப் ப்ளஸ்ஸு அந்த கோடிலிங்கம். கேஜிஎஃப்க்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் வந்து கம்மசந்திரா. கோடிலிங்கம், ஒரு இடத்துல கோடிலிங்கம் இருக்குது. அதை பற்றின அந்த வீடியோ, அந்த விளாக் எடுக்கிறதுக்கு தான் நம்மளோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கேஎஸ்ஆர்டிசியில் கோயம்பேடுலேருந்து நைட்டு 11:30 மணிக்கு ரெகுலர் சர்வீஸ் இருக்குது. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் நீங்கள் அந்த கோடிலிங்கம் அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். விடிய காலையில் 5:30 மணிக்கெலாம் அங்கே போய் ரீச் பண்ணிடலாம் நீங்கள் அந்த இடத்த. அதுக்கு தான் நான் இந்த பஸ்ஸில் கிளம்புனேன். கோயம்பேடுலேருந்து நம்மளோட பயணம் புறப்பட்டாச்சு. அப்படியே இந்த ட்ராவல் விளையாக கண்டினியூ பண்ணுவோம். எல்லோரும் என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். பூந்தமல்லி வந்துட்டுங்க. பூந்தமல்லி இப்போ வந்து இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதால பூந்தமல்லி உள்ளே வந்து பஸ் போகாதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அதனால் பூந்தமல்லி பைபாஸில் இந்த எம்டிசி டெப்போ இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெப்போ தெரியும், எம்டிசி டெப்போ. அந்த பைபாஸில் தான் பூந்தமல்லி ஸ்டாப்பு. பூந்தமல்லி வந்துட்டோம். கரெக்டாக 1/2 hour 11:30க்கு கோயம்பேடில் எடுத்தோம். 12 o'clockலாம் பூந்தமல்லி வந்துட்டோம். இது மாதிரி ஒரு ஸ்டாப் வரப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து இந்த சென்னை டு கேஜிஎஃப் ரூட்டு ஒரு ஊரும் ஒரு வில்லேஜும் எனக்கு கற்றுப்பிடிங்க. நான் அந்த ஏரியாவில் நிறைய முறை ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக யூடியூப்புக்காக இல்லை. எங்கள் அப்பா அங்கே வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். அதனால் எனக்கு அந்த சைடு குடியாத்தத்தில் ஒரு ப்ரைவேட் பஸ் கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். அதனால் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவுமே எனக்கு ஆந்திரா, கர்நாடகா அந்த சரௌண்டிங்கு எல்லாமே நல்லா தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஊர் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து நைட் டைம் விளாக்குங்க. நம்ம நைட்டு 11:30 மணிக்கு சென்னையிலேருந்து கேஜிஎஃப் போகிறோம். இது நைட்டு விளாக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நான் நாளைக்கு டேவில் இந்த விளாக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரிட்டர்ன் விளாக்கு டேவில் இன்னும் சூப்பராக இருக்கும். நைட்டில் அந்தளவுக்கு இருட்டில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு நான் நாளைக்கு டேவில் இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதே சேம் ரூட்டு. டைரக்ட் பஸ் இல்லைனா கூட வேலூர்லேருந்து சென்னை அது மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? நான் ஒரு இந்த ரூட்டில் ஒரு ஊரும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா அந்த கோடிலிங்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு முறை லைஃப்பில் பார்க்க வேண்டிய இடம். ஒரு இடத்துல கோடிலிங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இடத்த ஒரு லிங்கமே பல அதிர்வுகளை ஏற்படுத்தும், பல வைப்ரேஷனை ஏற்படுத்தும். கோடி லிங்கம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன், எந்த அளவுக்கு ஒரு அதிர்வு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால் இந்த விழாக்கு வந்து ரொம்ப முக்கியமான விழாங்க என்னை பொறுத்த வரைக்கும். கண்டினியூ பண்ணுங்கள், அப்படியே தொடருவோம். கேஎஸ்ஆர்டிசின்னா கேஎஸ்ஆர்டிசி தாங்க. உண்மையிலே சொல்கிறேன். நான் வந்து நம்ம தமிழ்நாடு வண்டியை கம்மியாக சொல்லியோ அப்படிலாம் சொல்ல. கேஎஸ்ஆர்டிசி உண்மையிலே கெத்து.
இல்லைங்க, இந்த சென்னை டு பெங்களூர் ரூட்டில் ஓம்னி பஸ்ஸு கூட அவங்க கூட போட்டி போட முடியாது. இதுதான் உண்மை. ப்ரைவேட் பஸ்ஸு ஓம்னி பஸ்ஸு கூட அவங்க கூட போட்டி போட முடியாது. வால்வோ, ஸ்கேனியா இந்த மாதிரி வண்டிகள்லாம் ஒரு பக்கம். இதை பாருங்கள், நம்ம தலைவன் பாருங்கள், சாதாரண பஸ்ஸு, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, சாதாரண எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு பெங்களூர் டு சென்னை ஜிபின்ற ஒரு ஓம்னி வண்டியை சைடு போட்டு வராருங்க. நம்ம சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற டிஎன்எஸ்டிசி எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு இந்த அளவுக்கு ஓட்டுவாங்களா? போகுமா? இதுதான் கர்நாடகாவில் நீங்கள் வந்து டிக்கெட்டு ஏறுது, டிக்கெட்டு கம்மியாக வருது, டிக்கெட்டு அதிகமாக வருது, அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ரூட்டில் பேர். அதை நம்மளுங்க பண்ண தவறிட்டாங்க. டிஎன்எஸ்டிசி நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டு அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. அவங்க அதை பிக்கப் பண்ணிட்டாங்க. சரியான ஓட்டுங்க. ஒரு சாதாரண ஒரு வால்வோ ஸ்கேனியாலாம் விட்டுருங்க, சாதாரண ஒரு பஸ்ஸு, ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, நார்மல் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு ஒரு ஓம்னி பஸ்ஸை சைடு போடுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் நம்ம எஸ்சிடிசி சென்னை பெங்களூர் வண்டி இதெல்லாம் சைடு போட மாட்டான். என்ன பண்ணுறது, நம்ம டிரான்ஸ்போர்ட்டு இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அது எப்போ தான் சரியாகுமோ தெரில. மன வருத்தத்தோடு சொல்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸ் வந்துட்டோங்க. ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸ் வந்துட்டோம். ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸில் தான் நிற்கும். அவ்வளோதான். அதாவது டிக்கெட்டு ஏறணும்னா ஏறலாம் பைபாஸில், ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸில். ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ணியாச்சு. காஞ்சிபுரம் பைபாஸுங்க, காஞ்சிபுரம் பைபாஸ். பக்கம் பார்த்தா தெரியும், ஆர்ச்சி தெரியும். லெஃப்டில் உள்ளே போனால் காஞ்சிபுரம் பைபாஸில் போயிட்டு கரெக்டாக பூந்தமல்லியிலேருந்து ஒரு 1.25 மணி நேரங்க. இந்த ரோடு ஒர்க் நடக்குது இப்போது. இந்த ரூட்டில் இந்த ரோடு ஒர்க் நடக்கிறதால கொஞ்சம் டிலே ஆகுது. காஞ்சிபுரம் பைபாஸ் கிராஸ் பண்ணிட்டோம். வேலூர் பஸ் ஸ்டாண்டு வந்துங்க. வேலூர் பஸ் ஸ்டாண்டு, வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேலை நடந்துக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு நல்லா பெருசு, சூப்பராக இருக்கும். வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து வர இடம் வரப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. பள்ளிக்கொண்டா இந்த ஃப்ளைஓவர் மேலே ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர். கீழே சர்வீஸ் ரோட்டில் வந்து ரைட்டில் போனோம்னா குடியாத்தம். இந்த இடம் பள்ளிக்கொண்டா. இந்த பள்ளிக்கொண்டாவிலேருந்து தான் குடியாத்தத்துக்கு ரைட்டில் திரும்பணும். பள்ளிக்கொண்டாவிலேருந்து ரைட்டில் உள்ள ரோடு போகும், அதுதான் குடியாத்தம் போகிற ரோடு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பள்ளிக்கொண்டா. பேர்ணாம்பட்டு. பேர்ணாம்பட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகலங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுது. பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகல, பேர்ணாம்பட்டு. குடியாத்தத்தில் வர்றப்போ நல்லா தூங்கிட்டுங்க. அதனால தான் குடியாத்தம் வந்தது சொல்ல முடியல. குடியாத்தம் இதுக்கு முன்னாடியே போய்டும். பள்ளிக்கொண்டா கற்றுது குடியாத்தம், குடியாத்தத்துக்கு கற்றுது பேர்ணாம்பட்டு.
பத்திரப்பள்ளின்ற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ். இதுதான் லாஸ்ட்டு வில்லேஜ் தமிழ்நாடு. இது தாண்டினோடனே ஒரு ஆறு வரும், ஒரு ஹில்ஸு ஏறும், பயங்கரமாக ஹில்ஸு ஏறும். அதுலேருந்து ஆந்திரா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஊர் தான் லாஸ்ட்டு. இதுக்கு அடுத்து ஆந்திரா, பத்திரப்பள்ளிக்கு அடுத்து ஆந்திரா வந்துடும். இதுதான் தமிழ்நாடு, அந்த ஆந்திரா செக் போஸ்ட்டுங்க. இந்த பத்திரப்பள்ளி தாண்டினதும், பத்திரப்பள்ளின்ற அந்த ஊரை தாண்டினதும் செக் போஸ்ட் தமிழ்நாடு ஆந்திரா. அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏறிடும். இதுக்கப்புறம் ஹில்ஸில் தான் போகும். ஆமாம், தமிழ்நாடு ஆந்திரா செக் போஸ்ட். இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹில்ஸ் ஏறுறது நைட்டில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நம்ம டே டைமில் வரப்போ கண்டிப்பாக இந்த ரூட்டை வந்து நான் உங்களுக்காக காட்டுறேன். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த இடம், இந்த ஹில்ஸ் ஏறுறது, திரும்ப கீழே இறங்குறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். தமிழ்நாடு முடிஞ்ச உடனே ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. இந்த பத்திரப்பள்ளின்ற அந்த ஊர் முடிஞ்ச உடனே நம்ம செக் போஸ்ட்டு காட்டினோம் இல்லைங்களா, அந்த செக் போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸு எப்படியா இருக்குது பாருங்க. ரொம்ப சீனிக்கான ஒரு ரூட்டு. இந்த ரூட்டு அருமையாக இருக்கும். டேவில் நம்ம நாளைக்கு நான் கண்டிப்பாக இந்த ரூட்டை வரப்போ எடுக்கிறேன். இந்த மலை ஏறினதும், மலை ஏறி முடிஞ்சதும் ஆந்திராவில் வர முதல் ஊர் வந்து நாய்க்கனேரிங்க. இது ஆந்திராவோட செக் போஸ்ட்டு. நாய்க்கனேரின்ற ஒரு ஊர், ஆந்திராவில் வர ஊர். மலை ஏறினதும் அந்த ஃபாரஸ்ட்டில் வர ஃபஸ்ட்டு ஊர் நாய்க்கனேரி. பீகோட்டான்ற ஒரு சின்ன டவுனுங்க. இந்த பேரணம்பட்டுக்கும் கேஜிஎஃப்புக்கும் இடையில் இந்த ஆந்திராவில் பெரிய ஒரு ஊர், பெரிய டவுனு பீகோட்டா. பேரணம்பட்டு தமிழ்நாடு, இந்த பீகோட்டா ஆந்திரா. இதுக்கு அடுத்து கேஜிஎஃப் கர்நாடகா. பீகோட்டான்றது வெங்கடகிரி கோட்டா. ஃபுல் பேர் வெங்கடகிரி கோட்டா. அதை பீகோட்டான்னு ஷார்ட்டாக சொல்கிறது பீகோட்டா. இந்த ஊர் வந்துட்டோம். இது வந்து ஆந்திர பிரதேசில் இருக்குது. இந்த பீகோட்டா இதை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் போனாவே கர்நாடகா ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், இடையில் பேரணம்பட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் வர ஒரு பெரிய ஒரு ஊர் இந்த பீகோட்டா, வெங்கடகிரி கோட்டா. இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போகிற ரோடு வந்து குப்பம் கிருஷ்ணகிரி அதெல்லாம் போவோம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கேஜிஎஃப், கோலாறு இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகணும். பீகோட்டாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டில் காமராஜரோட சிலைங்க, கர்ம வீரர் காமராஜரோட சிலை கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டில் கர்நாடகாவில். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட சிலை இப்போ அவருக்கு இந்த சிலையை பாருங்கள், என்ன சூப்பராக மாலைலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. காமராஜரோட சிலை. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கேஜிஎஃப் வந்தாச்சுங்க. கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். என்னடா அது இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம தலைவன் ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் சீக்கிரமாக வந்துட்டாப்புலங்க. சென்னையிலேருந்து 5:30 வரணும், 4:45 வந்துட்டாப்புல. கேஜிஎஃப்லேயே இப்படி இருக்குது ஒரு டவுன்லேயே. அந்த ஊர் கேஜிஎஃப் முன்னாடியே நான் இறங்கணும், அந்த கோடிலிங்கம். ஆனால் அது ஒரு சின்ன வில்லேஜ். பார்த்தா ஒன்றுமே காணோம், ஒரே இருட்டாக இருக்குது. அதனால் சரி அங்கே இறங்கி நம்ம இந்த டைமுக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனால் நேராக நான் கேஜிஎஃப் வந்துட்டேன். ஓகேங்க.
இந்த கேஜிஎஃப் சென்னை டு கேஜிஎஃப் விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நைட் ஜேர்னி. அது ஒரு சில இடத்துல கிளியராக இருந்திருக்காது வீடியோ. ஏன்னா நைட்டில் இதுக்கு மேலே நம்ம எடுக்க பிரைட்னஸ் இருக்காது. இது விலாக் கேஜிஎஃப் டு சென்னை டே விலாக் எடுக்கிறேன். அது உங்களுக்கு அது இதை விட இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதோட இந்த சென்னை டு கேஜிஎஃப் விலாக் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம். அது டெம்பிள் விலாகாக தான் இருக்கும். கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள் அந்த விலாக் தான் இருக்கும். அது தனி விலாகாக இருக்கும், தனி வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.